அனைவருக்கும் வணக்கம். 19/12/2024 அன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களை ஆய்வு செய்ய 31 எம்பிக்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. 31 எம்பிக்கள் அடங்கியுள்ள இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மக்களவை சார்பில் 21 எம்பிக்களும் மாநிலங்களவை சார்பில் 10 எம்பிக்களும் அடங்கியுள்ளனர். ஏற்கனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பலமுறை பார்த்து வந்துள்ளோம். எனினும் இந்த செய்தியின் முக்கியத்துவம் கருதி அதை மீண்டும் ஒரு முறை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் 2 மசோதாக்கள் அடங்கியுள்ளது. இந்த முதல் மசோதா எதை வலியுறுத்துதுன்னா, மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளின் பதவி காலத்தை ஒரே நேரத்தில் நிறைவு செய்வது தொடர்பாக அரசமைப்பு சட்டப்பிரிவு 82A புதிதாக துணைப்பிரிவு 2 சேர்க்கவும், மக்களவை சட்டப்பேரவைகளை கலைப்பது தொடர்பாக சட்டப்பிரிவு 83(2) புதிதாக துணைப்பிரிவுகள் 3, 4 சேர்க்கவும், ஒரே நேரத்தில் இரு தேர்தல்களையும் நடத்துவது தொடர்பாக சட்டப்பிரிவு 327 திருத்தம் மேற்கொள்ளவும் இந்த முதல் மசோதா வழிவகை செய்கிறது. மேலும் இந்த இரண்டாவது மசோதாவானது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக புதுச்சேரி, டெல்லி, ஜம்மு காஷ்மீர் ஆகிய யூனியன் பிரதேசங்களுடன் தொடர்புடைய 3 சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ளணும்னு வலியுறுத்துறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது கலைஞரின் கனவு இல்ல திட்டம். இந்த திட்டத்திற்காக மேலும் ஒரு 400 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. குடிசைகளுக்கு பதிலாக கான்கிரீட் வீடுகள் கட்டும் திட்டம் தான் இந்த திட்டம். குடிசை இல்லாத தமிழ்நாடு என்பதுதான் இந்த திட்டத்தோட இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் வாயிலாக 2030க்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்காக தமிழக அரசாங்கம் முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வராங்க. மேலும் இந்த நிதியாண்டில், அதாவது 2024-2025க்குள் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்காக கிட்டத்தட்ட 3500 கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனில் ஒரு வீட்டிற்கு 3.5 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு வீடானது 360 சதுர அடிகளை கொண்டது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது NHRCயின் புதிய தலைவர், அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் புதிய தலைவரை தேர்வு செய்ய பிரதமர் தலைமையில் ஒரு ஆலோசனை குழு செயல்பட்டு வருகிறது. இந்த தேர்வு நோக்கத்தில் நம்ம இந்த ஆலோசனை குழுவின் உறுப்பினர்களை பார்க்க போகிறோம். ஆலோசனை குழுவிற்கு தலைவராக பிரதமர் அவர்கள் உள்ளார். மேலும் தலைவரை தேர்வு செய்வதற்கான குழு உறுப்பினர்களில் மக்களவை தலைவர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர், மாநிலங்களவை துணைத் தலைவர் போன்றோர் உள்ளனர். மேலும் இந்த தேர்வு குழுவின் பரிந்துரையின் பேரில் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது திருச்சியில் ரூபாய் 290 கோடியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் திறப்பதற்கான ஒரு அறிவிப்பை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. நன்றி.